சாருக்கு வந்து உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆன பிறகு சார் கொண்டாடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் படத்துக்குள்ளே ரஜினி சாரோட இதை வச்சு கொண்டாடுறீங்க. இது எப்படி ரசிகர்களுக்கு எப்படி இன்னும் ஒரு ட்ரீட்டாக இருக்கும்? இல்லை, அதுதான் இது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. இது எல்லாமே எல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ குணா படத்தில் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்து குணாவோட சாங் ஹிட் ஆச்சு, அந்த கண்மணி அன்போட காதலன் ஹிட் ஆச்சு. அது ஒரு பெரிய கனெக்டாக இருந்தது ஆடியன்ஸ்க்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு. இதுவும் அதனால தான் பர்பஸாக வச்சாங்கன்னு கூட கேட்குறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடியே இந்த படம் நாங்கள் எடுத்துட்டோம். பேசிக் உண்மையான ரீசனே வந்து ரஜினி ஃபேன் அவர் தான் மைண்டில் இருக்காருனால அது ஒரு ரியல் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இமேஜினேஷனில் இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சது. தெரியல, இங்கே ஒருவேளை மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்கன்னா டப் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர். ஆனால் இது பாதி படம் தமிழில் தான் இருக்கும். ஏன்னா சென்னையில் வந்து ஹீரோ வராரு, இங்கே அவருடைய லைஃப் ஸ்டைல் என்ன, பிரச்சனைகள் என்ன, அதனால தமிழும் இருக்கு, நிறைய தமிழ் கலந்து தான் இருக்கு. அது தெரியல, கடவுளுக்கு தான் இருக்கு, ஆடியன்ஸ் கிடையாது இருக்கு. ஐ கிவ் மை பெஸ்ட். நான் நேர்மையாக உழைச்சிருக்கேன், நம்புறேன். சார், கேப்டன் விஜய் வந்து நேற்று பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அதை எப்படி? நான் ஆல்ரெடி அவர் குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டேன். இது லேட்டாக கிடைச்ச ஒரு தாமதமான விருது. எப்பவுமே எந்த ஒரு மனிதனும் உயிரோடு இருக்கும்போது, ஆரோக்கியமாக இருக்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும் விருதும் இல்லை வாய்ப்பும் அவன் ஆரோக்கியமாக இருக்கும்போதே கிடைச்சிருக்கணும். இது தாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி. கேப்டனோட குடும்பத்தார், அண்ணி, பசங்க விஜய், பிரபாகரன், சங்கரப்பன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் வர நிறைய படங்கள்ல ஒரு மெசேஜ் சொல்லணும், சமூகத்துக்கு சொல்லணுன்றாங்க. ஆனால் அந்த மெசேஜை தாண்டி நிறைய நடிகர்கள் வந்து மக்களுக்கு டைரக்டாக உதவி செய்யணும். இப்போ விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பித்து நிறைய விஷயம் குறிப்பாக மாணவர்களுக்கு பண்ணுறாங்க, கல்விக்கு பண்ணுறாரு. சூர்யா சார் பக்கம், விஷால் சார் பக்கம், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து மற்ற விஷயங்கள் பண்ணாலும் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி வரவேற்கிறேன்? எல்லாருமே அரசியலுக்கு வரணும். மக்கள் வந்து அரசியலில் தான் இருக்கும். நம்ம அரசியலும் மக்களும் தனித்தனி கிடையாது. அதனால தளபதி விஜய் அண்ணாவை நான் வரவேற்கிறேன், பலமுறை வரவேற்றுட்டேன். அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் அண்ணா. நீங்கள் வந்து இவ்வளோ பீக்கில், இவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கும்போது அரசியலுக்கு வர்றேன், அதுவும் நான் படம் நடிக்க மாட்டேன், மக்களுக்காக வர்றேன் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் சம்பாதிச்ச பணத்தை, மக்கள்கிட்ட சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு செய்யணும்னு வராரு, இந்த மண்ணுக்கு செய்யணும்னு வராரு. நாங்கள் வி வெல்கம் யூ விஜய் அண்ணா. அதனால தமிழ் சினிமாவில் வந்து இப்போ இந்த விஷால், கமல் சார், இவங்களுக்குலாம் சிம்மு சாருக்குலாம் ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு ஏங்க, நான் என்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்கன்னா பண்ண முடியும்? சின்ன பையன் மெம்பராக இருக்கீங்க. இல்லை, அது நான் நடிகர் சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கேன். ப்ரொடியூசர் கவுன்சில் இன்னும் மெம்பர் ஆகல, கில்டில் தான் மெம்பராக இருக்கேன். ஸோ அதனால எனக்கு அதுக்கு என்னன்னு தெரியல, அந்த பிரச்சனையும் எனக்கு என்னன்னு தெரியல. இது என்னோட அடுத்த படம் வந்து நானும் அருள்நிதியும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நான் வைலன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். சாயாவனன் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது 2 இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இப்போ சமீப காலமாக அந்த இளையராஜர் வைரமுத்து ஒரு இது போயிட்டு இருக்கு, பாட்டாயிசன், அது தொடர்ந்து பேசப்பட்டு வருது. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து? ஐயா, நான் சின்ன பையன், விட்டுருங்க. இந்த படம் வந்து கட்டீஸ் கேங்காக ஒரு ரஜினி சார் ஃபேனா தம்பி தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கான், அவனை வரவேற்கணும். இது மட்டும்தான் இந்த சந்திப்பு, இது மட்டும்தான். இந்த பையன் நடிச்சிருக்கான், பிரசன்னா நடிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷம். தலைவருக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரிபியூட். இது எங்களுக்கு அவரோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா இது ஜெயிக்கணும்னு எல்லாரோட சப்போர்ட்டையும் நாங்கள் கேட்குறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.